அடுத்ததாக நமது செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைகிறார். சார், இப்போ இந்த 9 பேர் கொண்ட அந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் எதெல்லாம் முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு சார்? நிச்சயமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்ரீராம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி முக்கியமான முகங்களாக அறியப்படக்கூடியவர்களை களத்தில் இருக்கிறதுன்றது அவங்க திட்டமா இருந்தது. அதே போல இந்த 9 தொகுதிகளை குறிவச்சு கடந்த 2 ஆண்டுகளாக வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபீல்டு ஒர்க்கும் நடந்துட்டு இருந்தது. எதிர்பார்த்த மாதிரியே நம்ம தென் சென்னை தமிழிசை சவுந்தரராஜன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளருங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க இதுக்காக தான் தன்னுடைய ஆளுநர் பொறுப்பையும் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இப்போ தென் சென்னை ஒரு விஐபி தொகுதியா மாறுது. ஏற்கனவே தமிழச்சி தங்கப்பாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அதே போல திரு ஜெயக்குமாருடைய மகன் வேட்பாளர் அப்படிங்கிற இடத்துல இருந்து 3 முக்கியமான வேட்பாளர்கள் களமிறங்கக்கூடிய ஒரு தொகுதியா மாறுது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லணும்னா தமிழிசை சவுந்தரராஜன், தமிழச்சி தங்கப்பாண்டியன் 2 பேரும் ஒரு காலத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க. 2 பேரும் அடுத்தடுத்த வீடுகள் இருந்தாங்க. தமிழ்ச்சியுடைய தந்தையார் திரு தங்கப்பாண்டியன் அமைச்சராக இருந்த காலம். அதே போல திரு குமரியானந்தனும் சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வீட்டுல தான் இவங்க இருந்து வளர்ந்தவங்க ஒன்றாக. இன்னைக்கு 2 பேரும் நேர் எதிரில் களத்துல இறங்கி நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறி இருக்கு. அதே போல திரு அண்ணாமலையினுடைய கேண்டிடேச்சர் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். கோயம்புத்தூர்ல அவர் களமிறங்குகிறார். அப்ப கோவை ரொம்ப நாளாவே இது ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்ச ஒண்ணு. பல்லடத்துலதான் அவருடைய யாத்திரை முடிவு, அந்த ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க, பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. இன்னைக்கு திரு மோடி அவர்களுடைய ரோட் ஷோ நடந்த போதும் அங்க திரு அண்ணாமலை தான் நிறுத்தப்பட போகிறார். அவர்கிட்ட கேட்ட போது கூட நான் கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்வேன் அப்படின்னு இருந்தாரு. ஆனால் கட்சியை பொறுத்த வரைக்கும், தேசிய தலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த முறை தமிழ்நாட்டுல முக்கியமான தலைவர்கள் எத்தனை பேரையும் களமிறக்கணும், வாக்கு சதவீதத்தை நாம பெற்று காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வியூகத்தோடு தான் அண்ணாமலைக்கான அந்த கேண்டிடேச்சர் இருக்கு. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கணபதி ராஜ்குமார் வேட்பாளராக இருக்கிறாரு. அவர் ரொம்ப முக்கியமா அந்த களத்தை ரொம்ப தெரிஞ்சவர். மேயராக இருந்தவர். உள்ளாட்சி மன்றத்தில இருந்து அந்த கோவை மக்களுக்கு ரொம்ப அறிமுகமான ஒருவர். இப்பதான் ஓராண்டுக்கு முன்னாடி தான் திமுகவுக்கு வந்தவர் என்றாலும் கூட செந்தில் பாலாஜியினுடைய மிக நெருக்கமான ஒரு நண்பராகவும் இருக்கிறதுனால இந்த களம் என்பது கிட்டத்தட்ட நேரடியாக அண்ணாமலை வெர்சஸ் செந்தில் பாலாஜி. அவர் சிறையில இருந்தாலும் கூட அவருடைய ஆதரவாளர் தான் இங்க வேட்பாளர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த தொகுதியும் கவனம் பெறக்கூடியதாக மாறி இருக்கிறது நம்ம பாக்குறோம். இன்னொரு முக்கியமான தொகுதி நயனா நாகேந்திரன், தூத்துக்குடியோட வேட்பாளர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திரும்ப கனிமொழி அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராகவும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல மீண்டும் இது தூத்துக்குடி தமாகவுக்கு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற செய்திகளுக்கு எல்லாம் இடையில திருநெல்வேலி தான் திரு நயனா நாகேந்திரனுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் அங்க அவர் தூத்துக்குடியினுடைய வேட்பாளராக, அங்க தூத்துக்குடியிலையும் ஒரு முக்கியமான வேட்பாளரை களமிறக்கணும் அப்படிங்கிறதுனால இப்ப சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு மீண்டும் எம்பி தேர்தலுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்க அங்கேயும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டரா கடந்த தேர்தலில் 2019 தமிழிசை சவுந்தரராஜனோடு களமிறங்கினாங்க கனிமொழி. இந்த முறை நயனா நாகேந்திரனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமையும். எனவே அந்த தொகுதியும் ரொம்ப குறிப்பா கவனிக்கப்படக்கூடியது. அதே போல நீல்கிரிஸ் ஆராசாவுக்கும் அதே போல திரு எல் முருகன் மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். அவருக்குமான ஒரு போட்டியாக மாறுது. எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஏற்கனவே அவர் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருக்கிறார். அதனால அவருக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். அவருக்கு அது ஒரு அடிப்படை அம்சமா இருக்கும். அவருடைய பரப்புரை என்பது நான் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய அரசாங்கத்துல, அரசு பொறுப்புல ஒரு அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறதாக அவருடைய அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படிதான் அவருடைய கேண்டிடேச்சர் இருக்கும். கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திரு பாரிவேந்தருக்கு பெரம்பலூர்ல கொடுத்திருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே அங்கே நாடாளுமன்ற உறுப்பினரா 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். ஆனால் அப்போது உதயசூரியன் சின்னம். இந்த முறை அவர் தாமரை சின்னத்துல இங்கே போட்டியிடுகிறார். கிட்டத்தட்ட இது பாஜகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் அப்படிங்கிறதுல அவருடைய பேரும் சேர்ந்தே வந்திருக்கிறது முதல் பட்டியல்ல. எனவே அந்த இடத்துல இது ஒரு கூட்டணி கட்சி என்பதை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக அவர் களமிறக்கப்படுகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். கன்னியாகுமரியில முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் எதிர்பார்க்கப்பட்ட அதே வேட்பாளர் தான். சின்ன இடையில விஜயதரணிக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனால் நம்ம தொடர்ச்சியா சொல்லியிருந்தோம் பொன் ராதாகிருஷ்ணன் தான் அங்கே களமிறக்கப்படுவார் அப்படின்னு. அதே போல ஏசி சண்முகம், இதுவும் வெள்ளூர்ல எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேண்டிடேட். திரு கதிரானந்துக்கு எதிராக 2 ஆண்டுகளா அங்க பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஏசி சண்முகத்தினுடைய அந்த களப்பணி என்பதும் ரொம்ப நீண்ட தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 2 கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களுக்கான வாய்ப்பாக அது இந்த முதல் பட்டியலையே பிஜேபி வழங்கியிருக்குன்னு பார்க்கலாம். வெள்ளூர்ல ஏசி சண்முகம், அதே போல பெரம்பலூர்ல திரு பாரிவேந்தர், 2 பேருக்குமான வாய்ப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதும் களத்துல நேரடியாக அவங்க திமுகவோட தான் இந்த 2 பேருமே போட்டியிடக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது.
அதேபோல அதிமுக வேட்பாளர்கள் இருந்தாலும் கூட தென் சென்னையை தவிர வேற எங்கும் பிரபலமான முகங்கள்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணகிரி ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நரசிம்மன், இப்போது அவருக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இதை தவிர முக்கியமான மத்திய சென்னை வினோத் பி செல்வம், அவர் ஏற்கனவே அங்க சட்டமன்றத்துக்காக துறைமுகம் தொகுதியில போட்டியிட்டு ஓரளவுக்கு வாக்குகளை பெற்றவர். அந்த மத்திய சென்னையை பற்றி அறிமுகம் உண்டு. கூடுதலா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் அங்க மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதுவும் ஒரு கூடுதல் பலம்னு பார்ப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கிறதுல இந்த 9 பேர்ல இவருக்கு வினோத் செல்வத்திற்கும் அதே போல கொஞ்சம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் கூடுதலான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல பெரம்பலூர்ல திரு பாரிவேந்தருக்கு பாமகவுடைய சில வாக்குல ஒரு பகுதி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தோம் தொடக்கத்திலிருந்தே, பிரபலமான முகங்களை களமிறக்குவது அப்படிங்கிறது ஒரு வியூகமாகவே வைத்திருக்கிறாங்க. அது கூடுதலான கவனத்தை பெறும், கூடுதலான இடத்தை கொடுக்கும்ங்கிறது அவங்களுடைய வியூகத்தினுடைய அடிப்படையாக இருந்தது. அந்த அடிப்படையில இந்த 9 வேட்பாளர்களுடைய இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, இதுல ரொம்ப குறிப்பா தூத்துக்குடிக்கு நயனா நாகேந்திரங்கிறது ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு அறிவிப்பாக இருக்கலாம். ஏன்னா எல்லோருமே அவரும் உட்பட எதிர்பார்த்ததுங்கிறது திருநெல்வேலியாகத்தான் இருந்தது. நெல்லையில் அவர் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியும், அங்க காங்கிரஸ் தான் எதிரணியில இருக்கு, திமுக இல்லை என்கிற இடத்துல நெல்லை ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல ஒரு இடமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல திரு நயனா நாகேந்திரனை தூத்துக்குடியினுடைய வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம எதிர்பார்க்கப்பட்டதுல அடுத்து வரக்கூடிய பட்டியலில் வரலாம் விருதுநகர், அதுக்கு பக்கத்துல ராதிகா அங்கே வேட்பாளராக களமிறங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற வேட்பாளர்களுடைய பட்டியலும் வரும்போதுதான் தெரியும். இன்னும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புற, முழுமையாக இன்னும் கையெழுத்திட வேண்டி இருக்கிறது திரு ஓ பன்னீர்செல்வமோ அல்லது ஜி.கே. வாசன் அவர்களுக்கான தொகுதி உள்ளிட்ட அம்சங்கள்ல யாருக்கு என்ன தொகுதிங்கிற இறுதி வடிவம் பெறாத நிலையில, ஏன்னா அங்கு பாட்டாளி மக்கள் கட்சி மயிலாடுதுறையை கேட்கிறது. அதே மயிலாடுதுறைக்கு திரு வாசனும் விருப்பம் தெரிவிக்கிறார். அதே போல தஞ்சாவூர் ஜே.கே. வாசனுடைய விருப்பத்திற்குரிய தொகுதியாக இருக்கிறது. டிடிவி தினகரனும் அதை கேட்கிறார். இப்படி தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதில் இன்னும் சிக்கல்கள் இருக்கு. அதே போல திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கான ஒரு தொகுதிதான் என்கிறதுலையும் அவங்க போட்டியிடாமல் தவிர்த்து விடலாம் என்கிற இடத்திற்கு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அடுத்தடுத்த நிலைகள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது நிறைய எதிர்பார்க்கப்பட்ட பெயர்கள் தான் என்றாலும் கூட களத்தை இன்னும் ஒரு சுவாரஸ்யப்படுத்துவதாகவும் மும்முனை போட்டியாக மாற்றுவதாகவும் அமைதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீராம், கண்டிப்பா திரு கார்த்திகை செல்வன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.